தளபதி தொட்டுறாத ஸ்லைஸ் போட்டுருவாப்ல. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு வரீங்க. திரு விஜய் அவர்கள் குறிப்பிட்ட அத்திக்கடவு அவிநாசி திட்டம். ஆக்சுவலா இந்த திட்டத்தை பற்றி யாருக்காச்சும் தெரியுமா? என்ன அந்த அத்திக்கடவுனே தெரியாது. காரணம் தெரியப்படுத்தல, விளம்பரப்படுத்தல. முடிஞ்ச ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வளவளன்னு இல்லாம சிம்பிளாவே பாத்துக்கலாம். ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த 3 மாவட்டங்களையும் கிரவுண்ட் வாட்டர், அதாவது நிலத்தடி நீர் கொஞ்சம் குறைவாவே இருந்துட்டு இருக்கு, அதாவது கம்மியாவே இருந்துட்டு இருக்கு. விவசாயம் பண்ண முடியல, மக்கள் மத்தியில் குடிக்கிறதுக்கு தண்ணீரே பஞ்சமா இருக்குன்னு மிகப்பெரிய கஷ்டம் இந்த 3 மாவட்ட மக்களுக்கு நிலவி வருது. சோ இந்த தண்ணீர் பிரச்சனை தீர்க்கிறதுக்காக பவானி டேம்ல இருந்து அண்டர்கிரவுண்ட் வழித்தடம் மூலமா, அதாவது பைப் லைன் மூலமா கிட்டத்தட்ட 12 TMC தண்ணீரை ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த 3 மாவட்டங்களுக்கும் இந்த பைப் லைன் மூலமா கொண்டு வராங்க. ஆக்சுவலா இதோட பேர் என்னன்னா அத்திக்கடவு அவிநாசி கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் திட்டம். அப்ப கிரவுண்ட் வாட்டர், அதாவது நிலத்தடி நீரை ரீசார்ஜ் பண்றாங்க. புரியுதுல? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பவானி டேம் நிரம்பினதுக்கு அப்புறமா அதை தாண்டி எக்ஸஸா இருக்கிற தண்ணீர் எல்லாமே கேரளாவுக்கு போய் சேருது, கடல்ல போய் சேருது, காவேரியில போய் சேருது. ஆனா தேவை இருக்கிற மக்கள் கிட்ட போய் சேரல. அப்ப எக்ஸஸா வேஸ்டா போற தண்ணியை மக்கள் கிட்ட சேர வைக்கிறதுக்காக இல்ல ஒரு பைப் லைன் மூலமாவோ இல்ல ஒரு கால்வாய் மூலமாவோ இல்ல ஒரு வழித்தடம் மூலமா ஊருக்குள்ள கொண்டு வரணும்ல. சோ ஊருக்குள்ள கொண்டு வர சேர வைக்கிற அந்த திட்டத்தை செயல்படுத்துறேன் கிட்டத்தட்ட 50 வருஷமா 2 கட்சிகளும், அதாவது திமுக, அதிமுக 2 கட்சிகளும் கடப்புல போட்டாங்க. அப்ப சேர வைக்கிற இந்த திட்டத்தை நான் செயல்படுத்திய தீர்வேன்னு கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளா 2 கட்சியினரும் இந்த திட்டத்தை கடப்பிலே போட்டாங்க. இந்த திட்டத்தை செயல்படுத்தாதனால ஒவ்வொரு ஆண்டும் கடல்லையோ இல்ல காவேரியிலோ இல்ல கேரளாவுக்கோ வேஸ்டா போய் சேர தண்ணியோட அளவு தெரியுமா? 50 ல இருந்து 60 TMC. ஆக்சுவலா ஒரு TMCனா 28.32 மில்லியன் கிடையாது, பில்லியன் லிட்டர்ஸ். அப்ப 60 TMC கணக்கு போட்டுக்கோங்க. வேஸ்டா ஒவ்வொரு ஆண்டும் கடல்லையோ இல்ல கேரளாவுக்கோ இல்ல காவேரியில போய் சேருது. அந்த எக்ஸஸான தண்ணியை தான் அண்டர்கிரவுண்ட் கால்வாய் மூலமா ஊருக்குள்ள கொண்டு வராங்க. 60 TMC தண்ணியை கொண்டு வரல, 12 ல இருந்து 15 TMC தண்ணியை தான் ஊருக்குள்ள கொண்டு வராங்க. இதனால பயன்பட்டவங்க எத்தனை பேர் தெரியுமா? 35 லட்சம் மக்கள். 60 வருஷமா வறண்டு கிடந்த குளங்கள் நிரம்பிருச்சு, 600க்கு மேல குட்டைகள் நிரம்பிருச்சு, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஏக்கருக்கு மேல விவசாயம் எல்லாம் செலுத்திருச்சு. போர் போட்டா 1500 அடிக்கு கீழே இருந்த நிலத்தடி நீர் மட்டும் 50 ல இருந்து 100 அடியாக உயர்ந்துருச்சு. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த 3 மாவட்டங்களையும் சேர்த்து 200க்கு மேல கிராம மக்கள் இந்த திட்டத்து மூலமா பயனடைறாங்க. அதுதான் சிம்பிளா சொல்லணும்னா 35 லட்சம் மக்கள். 1970, அதாவது 1970s இருந்து இந்த ஊர் மக்கள் எல்லாரும் இந்த திட்டத்தை எப்படியாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு கோரிக்கையை வைக்கிறாங்க, போராடிட்டே இருக்காங்க. கடைசியில் இந்த திட்டத்தை கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாருன்னா எடப்பாடி அவர்களோட தலைமையில் இருந்த அதிமுக. 2019 ஜனவரி மாதத்துல இந்த திட்டத்துக்கான வேலையை தொடங்குறாங்க. 2021 ஆட்சி மாற்றம் நடந்தனால அந்த திட்டத்துக்கான பெயர், அதாவது கிரெடிட்ஸ் யாருக்கு போயிடுச்சுன்னா திமுகவுக்கு. ஆனா 95% வேலைகளை அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் முடிச்சிட்டாங்க. மிச்சம் தான் 5% வேலைகளை தான் திமுக ஆட்சி கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து முடிச்சாங்க. சரி, கடைசியில் யார் முடிச்சாங்க? அந்த திட்டத்தினால பயனடைஞ்சது யாருன்னா நம்ம ஊர் மக்கள். ஆனா களம் மக்களுக்கு தெரியும்ல இந்த திட்டத்தை யார் கொண்டு வந்தாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் போன ஆண்டு விவசாயிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எடப்பாடி அவர்களை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. சோ இந்த 60 ஆண்டுகள தண்ணி இல்லாத குளங்கள், குட்டைகள் எல்லாம் தண்ணி வந்துச்சுன்னா அடிக்கடி தூர் வாரணும்ல. சோ அதை இந்த திமுக அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க? தூர் வாராம கடப்புல போட்டாங்க. ஒரு குளத்தையோ குட்டையோ ஏரியையோ தூர் வாராதானே மக்களுக்கு, அந்த பகுதி மக்களுக்கு சரியான முறையில் பயனடையும். சோ அதை தான் திரு விஜய் அவர்கள் நேற்றுக்கு ஈரோட்டில் சுட்டி காட்டியிருக்காரு. இப்படி யாருக்கும் தெரியாத, கண்ணில் படாத இந்த திட்டத்தை வெளிக்கொண்டு வந்து விவசாயிகளோட ஒரு குரலா ஒலித்த திரு விஜய் அவர்களுக்கு தான் இந்த தருணத்தில் இன்னைக்கு நம்ம நன்றி சொல்லணும். சொல்லலாம்ல, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த திட்டத்தை பற்றி எனக்கும் தெரிய வந்து அது மூலமா உங்களுக்கும் தெரியப்படுத்தி பயனடைஞ்சதுக்கு திரு விஜய் அவர்களுக்கு நன்றி. வணக்கம். 15 வருஷமா நான் மட்டும் முதலமைச்சர் ஆயிட்டா, இந்த நாடு எங்க கழிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்களா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம், நாங்களா ஊழல் பண்ணோம், நாங்களா கஞ்சா விற்கிறோம், நாங்களா ராஜ்நாத் திறந்து வைக்கிறோம், நாங்களா குடும்ப ஆட்சி பண்றோம், நாங்களா தமிழ் மக்களை இழிவுபடுத்துறோம், நாங்களா மக்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நாங்களா ஒரு குடும்ப ஆட்சிக்கு போராடிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளே இருக்கிறாங்க. அண்ணன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. டேய், உன்னோட எனக்கு தெரியும், என்னை வெளியேற்றாத மொத்தத்தையும் உதறிடுவேன் அப்படிங்கிறாரு. அண்ணே, கொஞ்சம் கொஞ்சமா இறக்குங்க, மொத்தமா இறக்கிடாதீங்க. மக்களுக்கெல்லாம் ஒரு சுவாரஸ்யம் வேணுமா இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட இடத்துல நம்ம எதுக்காக வந்திருக்கோம் நம்ம தெளிவா இருக்கும். நம்முடைய அரசியல் எதிரி திமுக, இந்த தீய சக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதால் தூய சக்தி தாவே நம்ம அரசியல் வந்திருக்கிறோம். நம்ம இலக்கு தெளிவா இருக்கா? அவங்க என்ன பண்றாங்க? கண்ணை கட்டி காட்டுல இருக்க மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க, பாக்குறவங்க கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம். தம்பி, சரி, உங்களுக்கு புரியாத மாதிரி சொல்றேன். ரொம்ப சின்ன பையனா இருக்கான், அவங்களுக்கு புரியாத மாதிரி சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்க. படத்துக்கு போற நம்ம தலைவர் படத்தை பார்த்திருக்கியா? உங்க கவனம் எல்லாம் எங்க இருக்கும்? அண்ணன் ஹீரோ, தாவேக்கா ஹீரோ, எதிர திமுக இல்ல. அப்ப இந்த ஹீரோ கிளைமேக்ஸ்ல எப்படிடா வில்லனை தோக்கடிப்பாருன்னு உங்க கவனம் இருக்கும். நடுநடுல உன்னை சிரிக்க வைக்கிறதுக்காக காமெடி ஆக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க, காமெடி சீன்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் என்ன பண்ணணும் பார்த்துட்டு அப்படி ஜாலியா கை தட்டி சிரிக்கணும். எப்படி சிரிக்கணும்? ஜாலியா கை தட்டி சிரிச்சுட்டு கிளைமேக்ஸ் மேல மட்டும்தான் உங்க கவனம் இருக்கணும். இந்த காமெடி ஆக்டர் மேல உங்க கவனம் இருக்கணும். ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் பண்ண கட்சி, காவேரி பிரச்சனையை ஏற்படுத்தின கட்சி, கச்சத்தீவை தாரவாத்த கட்சி. இப்ப என்ன கட்சி தெரியுமா? திமுக தீய சக்தியோட கூட்டணி வச்ச காங்கிரஸ் கட்சி.
இன்னைக்கு பணத்துக்காக ஒரு சில கூட்டணி, பதவிக்காக ஒரு சில கூட்டணி. ஆனா இன்னைக்கு ஏழை எளிய மக்களுக்காக, உழைப்பாளர்களுக்காக, மாணவர்களுக்காக, ஏழை எளிய தொழிலாளர்களுக்காக இருக்கக்கூடிய ஒரே கூட்டணி விஜய் கூட்டணி, மக்கள் கூட்டணி, மக்கள் விரும்பும் கூட்டணி. இன்னைக்கு அது மாற்றத்திற்கான கூட்டணி. தமிழ்நாடு அரசியல்ல கிட்டத்தட்ட 50 வருஷம் இந்த திராவிட கட்சிகளை அழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரே ஒருவர், மக்கள் செல்வாக்குடைய ஒருவர் வரும்போது அவர் பின்னாடி கட்சி நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் மக்களும் மாணவர்களும் அவரோட நிக்கிறாங்க. இதை விட பெரிய விஷயம் வேற எதுவும் கிடையாது. இன்னைக்கு பணத்திற்காக போகக்கூடிய கட்சியும், பதவிற்காக போகக்கூடிய கட்சியும் ஒரு நாளும் மக்களுக்காக பேச மாட்டாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இந்த மக்கள் தான் புரிஞ்சுக்கணும், உங்களுக்காக வந்தவருக்கு நீங்க தான் கூட நிக்கணும், கூட நிப்பீங்கன்னு நம்புறேன். நன்றி. இந்த ஜூலி அவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கறத நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. என்னாச்சு அப்படிங்கறத ரொம்ப டீட்டெயிலா சொல்ல ஆரம்பிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்தை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி திருச்சி தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ஹாஸ்பிட்டல்ல கிட்னி திருட்டு நடந்தது. ஆனா அது கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாது, கிட்னி முறைகேடுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா கிட்னி எனக்கு தெரியாம எடுத்துட்டு போனது அது திருட்டு. என்னை காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து அதை நான் வாங்கிட்டு போறேன். அது வாங்கினதுக்கு அப்புறம் அந்த தொகையில இருந்து பாதி கொடுக்குறேன், கம்மி பண்ணி கொடுக்குறேன், எச்சு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு அதுல முறைகேடு நடந்தது அப்படிங்கறதுனால அது கிட்னி முறைகேடுன்னு சொல்லுங்க, திருட்டுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா திருட்டுனா அவங்களுக்கு தெரியாம எடுத்துருக்கணும், இது அவங்களுக்கு தெரிஞ்சேதான் எடுத்தது, அவங்க தான் வித்தாங்க அப்படிங்கிற ஒரு புது நேமோட வெளில வந்தாங்க. சரிப்பா, அது கிட்னி முறைகேடுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த கிட்னி முறைகேடுல ஜூலி அவர்கள் இப்ப இன்வால்வ் ஆயிருக்காங்க. இந்த போட்டோல நீங்க பாக்குறவங்க தான் ஷர்மிளா ஜூலி. ஷர்மிளா அவங்க ஹஸ்பண்ட். இந்த ஷர்மிளா யாரு அப்படின்னா, யாருக்கு கிட்னி தேவைப்படுதோ அவங்க கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு கிட்னி வந்துட்டு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு புரோக்கர். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, 2022ல ஷர்மிளா கிட்ட ஒருத்தங்க கிட்னி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்றாங்க. ஷர்மிளாவும் பாத்தீங்கன்னா ஒரு டோனரை கண்டுபிடிச்சாங்க. கிட்னி தேவைப்படுறவங்க கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட்டும் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 50,000 சொல்லிட்டு ஒரு அட்வான்ஸா 1 லட்சம் ரூபாய் ஜிபே மூலமா வாங்குறாங்க. டோனர் கிட்ட ஒரு அமௌண்ட்டையும் பேசிடுறாங்க. கிட்னி ஆபரேஷனும் நடக்குது. இது எங்க நடக்குது அப்படின்னா, திருச்சி தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ஹாஸ்பிட்டல்ல தான் நடக்குது. ஒருவேளை கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சிருது. ஆனா பேஷண்ட் பாத்தீங்க அப்படின்னா போன வருஷம் இறந்துடுறாரு. இப்ப இதுல ஜூலி அவர்கள் டைரக்டா இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற ப்ரூஃபும், ஷர்மிளா அவர்கள் அந்த டோனர் இருக்காங்க பாத்தீங்களா கிட்னி கொடுத்தவங்க, அவங்களுக்கு கூப்பிட்டு மிரட்டின ஆடியோவும் வெளில வந்திருக்கு. நான் 3 குழந்தை வச்சிருக்கேன். என்னோட பாவத்தை எல்லாரும் ஏத்துறீங்க. ஐயோ அக்கா, நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணலக்கா. என்னக்காச்சு? இப்பதான் நான் எல்லா பக்கம் சுத்தி ஊர் வந்து சேர்ந்திருக்கேன். ஏதாவது நான் செத்தே போயிருந்தேன். ஐயோ இவ்வளவு பேசாதீங்க. என்ன ஆச்சுன்னு மட்டும் சொல்லுங்க. யாரு இப்ப எங்களை மாத்தி விட்டுருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாரு போன் பண்ணி சொன்னா? சர்மி பேசினாளா? எப்ப பேசினா? இப்போ லைன்ல இருக்காங்க. சோ இந்த மாதிரி வசமா சிக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த ப்ரூஃப் எல்லாம் எனக்கு கொடுத்தது என்னோட நண்பர் நெல்சன் அவர்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியதுக்கு, நிறைய விஷயங்களை தெரியப்படுத்த வேண்டியதுக்கு. முதல்ல இந்த விஷயத்தை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த விஷயம் வெளியே தெரியவே இல்லை. வெளியே எல்லாருமே ஓகே மாதிரி பேசிக்கிறானுங்க. ஆனா உள்ள இறங்கி பார்த்தாதான் அவன் பண்ண ஊழ வேலை என்ன அப்படிங்கிறது தெரிய வருது. மறக்காம நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்லயும் சொல்லுங்க. இத பாரு, ஒண்ணு நீ இல்லனா நான் இல்லனா நீ, நீ இல்லனா நான். நமக்குள்ள வேற எவனும் நடுவுல வந்துடக்கூடாது. நாம 2 பேரால மட்டும்தான் மக்களை ஈஸியா ஏமாத்த முடியும். இந்த விஜய் வந்ததுனால நமக்கு பொழப்பே போச்சு. மக்கள் வேற அவனை தான் நம்புறாங்க. நாம வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளுடைய டீலிங் பக்காவா இருக்கணும். மக்களோட ஃபீலிங்ஸை பத்திலாம் நமக்கு கவலை இல்லை. நமக்கு டீலிங் தான் முக்கியம். மாத்தி மாத்தி ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைச்சோம். ஆனா அது நடக்காது போல் இருக்கு. அதனால நீ என்ன பண்ற? எஸ்ஓபி போட்டு ஒரு பக்கம் அவனை தடுத்துரு, இன்னொரு பக்கம் அவன் மேல பழி மேல பழி மேல பழி போட்டு நானும் தடுத்துறேன். என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர். குடும்பமா இறங்குவாங்க பாருங்க பிரச்சாரத்துக்கு. அப்ப உங்களால மட்டும் இல்ல, எந்த யாராலையும் தடுக்க முடியாது. சிஎம் சாரோட மனநிலை இப்ப எப்படி இருக்கும் தெரியுமா? ஏற்கனவே கட்சிக்காரங்க தொல்லை தாங்க முடியல, தூங்க விட மாட்டாங்க. இந்த விஜயம் வந்து தூங்க விட மாட்டான். நம்ம பாட்டுக்கு ஹைவேல சைக்கிள்ல சோலாவா போலான்னு நினைச்சோம். இவன் நாடானா மக்கள் சக்தியோட வந்துட்டு இருக்கான். இவன் தான் கேள்வி கேட்கறான்னு பார்த்தா மக்களையும் கேள்வி கேட்க வைக்கிறான். 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம், 5000 ரூபாய் கொடுத்து ஏமாத்தலான்னு பார்த்தா அதையும் கேள்வி கேட்க வைக்கிறான். விசில் சத்தம் வேற விண்ண முட்டுது. கூட்டணி கட்சிகள் தொல்லை வேற தாங்க முடியல. இவன் பண்ற பிரச்சாரத்தையாத்த முடக்கலான்னு பார்த்தா
பண்ண வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியா இல்ல கடல்னா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியா இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா உங்க விஜய் நான் வரேன். திரு நக்கீரன் கோபால் அவரோட சேனல்ல டிவிகே தலைவர் விஜய் நல்லக்கண்ணு ஐயாக்கு அஞ்சலி செலுத்த வந்திருந்த போது மது அருந்திட்டு வந்திருந்தாருன்னு சொல்றாங்க. இது குறித்து உங்களோட கருத்து என்ன சார்? ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய இறுதி அஞ்சலிக்கு நானும் வந்திருந்தேன், அஞ்சலி செலுத்தினேன். என்னுடைய பக்கத்துல தான் ஐயா நக்கீரன் கோபால் அவர்களே நீங்க நின்றுட்டு இருந்தீங்க. சோ எனக்கு உங்களை பார்த்தப்போ நீங்களும் சரக்கு போதையில இருந்தது மாதிரிதான் எனக்கு தோணுது. அப்படி கூட நானும் சொல்லுவேன். ஆனா விஜய் அவர்கள் வந்தப்போ அத்தனை பேர் சுத்தி நிக்கிறாங்க. யாரு போய் அவர் மூஞ்சில போயிட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. அவர் போதையில தள்ளாடினாரு அப்படி இப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க. ஏதாவது ஒண்ணு நீங்க சொல்லி உன்னை கிளப்பி விட்டுருணும், இதுதான் உங்க ஐடியா. அதாவது நக்கீர கோபால் அவர்கள் வீரப்பன் அவர்களுடைய காலில் விழுந்து உயிர் பிச்சை கேட்டு கெஞ்சி கூத்தாடி தப்பிச்சு வந்துட்டு இப்போ என்னன்னா வீரப்பனை அவன் இவன் பேசுறீங்க. இது உங்களுடைய ஒரு ஸ்டைலு. அம்மையார் ஜெயலலிதா இருந்தா இதெல்லாம் பேசியிருப்பீங்களா நீங்க? அவங்க விட்டு வச்சிருப்பாங்களா உங்களை? அப்போ மட்டும் நீங்க ஆளே இல்லாம அட்ரஸ் இல்லாம போயிருந்தீங்க. ஆனா இப்போ நீங்க யாரும் கேட்பார்ல தமிழகத்துல, அதனால என்ன வேணாலும் பேசுறீங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஜீனியஸ், எவ்வளவு பெரிய ஆளு, உங்களை பேசினா எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனாலும் வேற வழி இல்லை, சொம்பு தூக்குற வேலை தான் நீங்க பாக்குறீங்க டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு. ஒரு ஆள் வளர்ந்தாருன்னா உங்களுக்கு அந்த வளர்ச்சி பிடிக்காது, எப்படியாவது மட்டம் தட்டி ஒரு வழி பண்ணணும். அதுக்கு நீங்க பாட்டுக்கு உங்க சப்போர்ட்டை நீங்களும் பண்றீங்க. இப்படி போறாரு, மாலையை போடுறாரு, அந்த இடத்துல அவர் பையன் நினைக்கிறேன், அவருக்கு கையை கொடுக்குறாரு. அப்படியே ஒரு சுத்திட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் நின்று நல்லக்கண்ணையா ஃபேஸை பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறாரு. மிஞ்சி போனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு நிமிஷம் நின்றுப்பாரா, இல்லை 1.5 நிமிஷம் நின்றுப்பாரா. ஆனால் இந்த அயோக்கிய பையன் என்ன சொன்னால், தளபதி அவர்கள் அந்த இடத்துல போனோடனே அப்படியே பீர்னு சரக்கு வாசனை அடிச்சிச்சான். இல்லை எனக்கு தெரியல, சரக்கு அவர் என்ன பண்ணி தலையில் ஊற்றி உடம்புக்கெல்லாம் போட்டு சட்டையிலெல்லாம் சரக்கை அடிச்சுட்டு வந்திருப்பாரா, இல்லை ஏண்டா அந்த இடத்துல அவர் இதுக்கு முன்னாடி எங்கேயும் அவர் என்ன லிப்கிஸ் அடிக்க நீ கிட்ட போனியா நான் கேட்குறேன். பொதுவாக சரக்கு அடிச்சுட்டு யாராவது அந்த இடத்துக்கு போனாங்கன்னா, அவங்க பேசுனாங்கன்னா தான் அவங்களுடைய ஸ்மெல்லை நம்மளால் ஃபஸ்ட்டு கேதர் பண்ண முடியும். போய் சும்மா நின்று மௌனமாக இருக்கிறவங்களுடைய ஸ்மெல்லு யாரும் கேதர் பண்ண முடியாது. சரி, இதெல்லாம் இருந்தாலுமே ஒரு பேசிக் புரிதலாக ஒரு பத்திரிகைக்காரன் வேண்டாண்டா, சாதாரண பாமரனுக்கு தெரிஞ்ச விஷயம், ஒரு இடத்துல ஒரு டெட் பாடி இருந்துச்சுன்னா அந்த டெட் பாடியை சுற்றி பாதுகாக்கிறதுக்கு இந்த ஆல்கஹால் கண்டென்ட் டைப் ஆஃப் அந்த கெமிக்கலை போடுவாங்க. ஏன்னா அது இன்செக்ட்ஸ் மற்றவங்கள்ட்ட சண்டை விடாமல் இருக்கிறதுக்காக இதை போடுவாங்க. அது ஸ்மெல்லு ஆல்மோஸ்ட் இந்த சரக்கடிக்கிற ஸ்மெல்லு மாதிரி தான் இருக்கும். இந்த பேசிக் புரிதல் கூட இல்லாத இந்த கொத்தடிமை தளபதியோடைய அந்த டல்லான ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்து உடனே இவர் போதையில் தான் வந்திருக்காருன்னு போர்ட்ரே பண்ணுறேன்னா, இவன்லாம் பத்திரிகைக்காரன் சொல்லி நம்ம இவ்வளோ நாள் இவனை ஃபாலோ பண்ணி இவன் பத்திரிக்கைலாம் வாங்கி நம்ம படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு நம்மளை தான் முதல்ல செருப்பால் அடிச்சுக்கணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, இந்த நாயை செருப்பால் அடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், இவன் பத்திரிகையை நீ நடத்த மாட்டான். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எவ்வளவோ பிரம்மாஸ்திரம் யூஸ் பண்ணி பார்த்தாங்க, விஜய் நான் அசைக்கவே முடியல. அடுத்ததான் அவங்க யூஸ் பண்ண போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்ப அதுக்காக என்ன பண்றாங்க, பர்சனலா விஜய் எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம். அதாவது அவரோட பர்சனல் லைஃப் பத்தி வேற யாராவது உங்களை டெம்ப் பண்ணாங்கன்னா, நீங்க அதுக்கு பேடா ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை வச்சு நிறைய ப்ராப்ளம் பண்ணலாங்கிறது தான் இப்ப அடுத்த டார்கெட். இப்ப கூட நீங்க லேட்டஸ்டா நியூஸ் எல்லாம் பாத்துருக்கலாம். மாதர் சங்கத்துல இருந்து தன்னுடைய ரசிகர்களை கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறாரு, ரொம்ப ஆபாசமா பேசுறாங்க சங்கீதானியை பத்தி அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போடலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஃபேக் ஐடிஸ் இப்ப கிரியேட் பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கு அச்சஸ்ல டிவிகே தொண்டர்களோட பேஜ் மாதிரியே தான் இருக்கும். அதுல விஜய் அண்ணா பத்தி மட்டும் தான் போஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா அது டோட்டலி கண்ட்ரோல்ட் பை தீய சக்தி. அவங்களுக்கு இதுக்காகவே சேலரி கொடுக்கப்படுது. அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா டிவிகே தொண்டர்கள் கூடயும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசுவாங்க, உங்களை டெம்ப்ட் பண்ணுவாங்க, கமெண்ட்ல அசிங்கமா பேச வைப்பாங்க. சோ நீங்க ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கணும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய நாட்கள் அத்தனையுமே நமக்கு எலெக்ஷனுக்கு ரொம்ப முக்கியம். தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களோட போக்கஸ் மொத்தமும் தீய சக்தி என்ன ஊழல் பண்றாங்க, எதுக்கு அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது, இதை பத்தி மட்டும் நீங்க வீடியோஸ் போடுங்க. தேவையில்லாத பர்சனல் விஷயங்களை பத்தி பேச வேண்டாம், ஆபாசமா பேச வேண்டாம். மெயினா சொல்லணும்னா ஆபாசமான கண்டென்ட்டையும் ஆபாசமான கருத்துக்களையும் அவாய்ட் பண்ணிடணும். அது யாரு தப்பு பண்ணாலும் தப்பு தான். அதனால மோஸ்ட்லி கமெண்ட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. யார பத்தியும் நம்ம அசிங்கமாவே பேசவே வேண்டாம்.
அதுக்கப்புறம் ஒரு எவிடன்ஸே இல்லாத ஒரு விஷயம் வந்து மாட்டுது, இதோட உண்மைத்தன்மை கரெக்ட் இல்ல அப்படின்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு அதை ஷேர் பண்ணாதீங்க. உங்களோட ஷேரிங் கண்டென்ட் எல்லாமே ப்ரூஃபோட தான் இருக்கா அப்படிங்கறத யோசிச்சுக்கோங்க. தடைகள் அவ்வளத்தையும் உடைச்சு நாளைக்கு அண்ணா வெளியில வராரு, தஞ்சாவூர்ல வந்து மீட்டிங் இருக்கு, அந்த பரப்புரை நல்லபடியா போகணும்னு வேண்டிக்குவோம். அவரோட வண்டியை ஃபாலோ பண்றத தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய மக்கள் கடலை கண்ட்ரோல் பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆனா அவ்வளோத்தையும் ஃபோக்கஸ் பண்ண சத்தியமா அவருக்கு இப்ப டைம் கிடையாது. நமக்குள்ளதான் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும். அவர் வந்து சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கூடயே தான் இருக்க போறாரு. அவரோட வண்டியை ஃபாலோ பண்ணாதீங்க. தேவையில்லாம எந்த ஒரு பிரச்சனையிலுமே அவர் மாட்டி விட வேண்டாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.